டாக்டர் அம்மா, பவித்ராவை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாமா? அதுக்கு அவசியமே வராது. நான் கொடுக்கற மருந்து மாத்திரையை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் பாட்டி. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பவிம்மா, பவித்ரா, ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், படுத்துக்கோங்க. அம்மா, உங்களை அடிச்சது யாருன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. உங்களை அடிச்ச கையை ஒடிச்சு போட்டு வந்துடுறேன். நான் எப்படி இங்க வந்தேன்? ரவுடிங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துனது என் ஹஸ்பண்ட் தான். கான்சியஸே இல்லாத நிலையில நீங்க இங்க வந்தீங்க. என்னமா நடந்துச்சு? யார் அடிச்சா? ஸ்வேதாவுக்கு உதவி செஞ்சதுக்காக தான் என்ன அடிச்சாங்க. பவித்ரா, என்ன சொல்றீங்க? ரவுடிங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி அன்னைக்கு உங்களை கார்ல கூட்டிட்டு போனேன்ல. ஆமா, அன்னைக்கு உங்களாலதான் நான் மறுபிறவியே எடுத்தேன். அதே ரவுடிங்க தான் என்ன துரத்திக்கிட்டு வந்து ஸ்வேதாவோட வீட்டு அட்ரஸ் சொல்லுன்னு சொல்லி என்ன அடிச்சாங்க. ஏன் அடி வாங்கணும்? என் வீட்டு அட்ரஸ் தந்திருக்கலாம்ல. ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி அட்ரஸ் சொல்ல முடியும்? ஸ்டீஃபன் அப்பாவோட ரவுடிங்க தான் பவித்ராவை அடிச்சிருக்கணும். என்ன பவி, நீயே ஏன் ஒரு புதுசா எதிரி உருவாக்கி இருக்க? எதுக்கு ஊர் வம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? பாட்டி, இது ஊர் வம்பெல்லாம் இல்ல. உங்களுக்கு சொன்னா புரியாது. சரி விடு. டாக்டர் அம்மா, பவித்ராவை கூட்டிட்டு போட்டுமா? ஸ்வேதா, உங்க ஹஸ்பண்ட் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் அவரை பார்க்கணும். எங்க இருக்காரு? வர லேட் ஆகுமா? ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போயிருக்காரு. பவி, கார் எங்க? ஐயோ பாட்டி, இந்த பிரச்சனையில காரை மறந்துட்டேன். மறந்துட்டியா? கார் எங்கதாமா இருக்கு? ஷாப்பிங் மாலுக்கு வெளியே இருக்கிற கார் பார்க்கிங்ல நிறுத்தியிருக்கேன். டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கார் இங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. வா. ஒரு நிமிஷம். பவித்ரா, உடம்புல சில இடங்கள்ல ரத்தக்கட்டு காயம் இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் இந்த ஆயின்மெண்ட்டை தடவி விடுங்க. டேப்லெட் ஒரு 3 நாளைக்கு கொடுத்துருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க. ஓகே ஸ்வேதா, தேங்க்யூ. டாக்டர் அம்மா, ஒரு நாளைக்காவது நீங்க உங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வரக்கூடாதா? பவி 3 தடவை ட்ரை பண்ணியும் என் ஹஸ்பண்ட பார்க்க முடியல பாட்டி. இனி நானே அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. சாரி பவி, என்னோட ஃப்ரெண்டா இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டத்தை நான் வாங்கிக்கிட்டேனா, அதுதான் உண்மையான நட்பு. உங்களுக்கு தோழியா இருக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் பவி. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதை யாராலையும் பிரிக்க முடியாது ஸ்வேதா. சரி, நான் கிளம்புறேன். சரி, வரேங்க. வரேம்மா, வரேங்க. வா. வரேங்க. வரேம்மா. ஸ்டீஃபனோட அப்பாவால அடி வாங்கின பவித்ராவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் என்ன பண்ணலாம்? சார்,
இப்பதான் நீங்க போலீஸ் ஆபீசர் இல்லல்ல, அப்புறம் ஏன் சூதோட பயப்படுறீங்க? கெட்ட பழக்கம் தெரிஞ்சதுக்கு பிறகு அதை சாவர வரைக்கும் தொட மாட்டேன். பாண்டி சார் நம்ம கூட சேர்ந்ததுக்கு அப்புறமும் போலீஸ்காரராகவே இருக்காரு. ஏய் காடை போடுறா. ஏய் பேசாம இருக்க மாட்டியா? சார் என்னதான் வேணுமா அதுக்கு? சும்மா உரிமையா இருக்குது. ஏதாவது வேணும்னு கேக்குறாளா? ஏதாவது கேட்டானா மண்டையில 2 கொட்டு கொட்டுங்க சார். சார் என்ன சார் பண்ணலாம்? பெரிய இன்சி ஆகுது. வாயில ஒட்டி இருக்கிற பிளாஸ்டர் எடு. சார் லபோதிபோன்னு கத்த ஆரம்பிச்சான்னா ரிஸ்க் ஆயிடும். வீடுங்கெல்லாம் தள்ளி தான் இருக்கு. இவ கீச்சு குரல் ரொம்ப தூரம் கேட்காது. ஏய் என்னதான் சொல்ல வரான்னு கேட்டுருவோமே. இப்ப என்னன்னு சொல்லு. ஏண்டா ரவுடி பசங்களா, எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? 10 பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. நான் யாருன்னு தெரியாமலே என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்களா? ஏய் அடங்கு, நீ யாருன்னு தெரிஞ்சுதான் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு தெரியாம. ஏய் தெய்வ சிகாமணியோட பேத்தி தானே நீ? ஆமா. அப்ப கரெக்டா தான் பண்ணியிருக்கோம். கத்தாத, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். தைரியம் இருந்தா ஏதாவது செஞ்சு பாரு. சார் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இவகிட்ட பேச்சு வாங்கிறதுக்கு பிளாஸ்டர் எடுக்க சொன்னீங்க. ஆமா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? வேணும். என்ன வேணும்? இங்க இருந்து போகணும். அதை நீ கேட்க வேண்டியதே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்களே அனுப்பி வைக்கிறோம். இப்பவே என்ன இங்க இருந்து அனுப்பணும். முடியுமா உங்களால? ஏய் இவ வாயில டேப் எடுத்து ஓட்றா. ஏய் வேணாம்டா. ஒட்றா. சொன்னா கேளு. வேணாம். ஏய் விடு. ஏய் என்ன ரொம்ப ஓராடுற? ஏய் இவளை எதுக்கு அடிச்ச? அவளை சைலண்ட் ஆக்க தான் சார். ஒரு அரை விட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டா பாத்தீங்களா? மரியாதை இவகிட்ட மன்னிப்பு கேளு. டே மன்னிப்பு கேள்றா. சார் உங்க காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? போங்க சார். மன்னிப்பு கேட்கலன்னா அவ கன்னத்துல விழுந்த ஆற உன் கன்னத்துல விழும். பாண்டியன் சார், உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். இவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டா என் மரியாதை என்ன வருது? இங்க அரைஞ்ச மாதிரி இங்கேயே மன்னிப்பு கேளு. அது என்னடா பொண்ணை கட்டி போட்டு அறையிற? கட்ட அவுத்துட்டு என்ன தொட்டு பாடுறா பாக்கலாம். பாண்டியன் சார், நீங்க கொடுத்த தைரியம் தான் அவளை இப்படி பேச வச்சிருக்கு. என்னமா சைலண்டா இருந்துரு, வயலண்ட் பண்ண வச்சிராத. என்னடா பண்ணுவ? டேய் வாயை மூடிட்டு இரண்டா. உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது. நீங்க தப்பான ஆளுங்க கூட சேர்ந்தது உங்க பேட் லக். கேட்டுக்குங்க பாண்டியன் சார், ஆத்தா அருள் வாக்கு சொல்லுது. டேய் உங்க அக்காவுக்கு தகவல் சொல்லிட்டியா? அக்கா ஃபோன் பண்ணனும் வெயிட் பண்றேன் சார். சொன்ன வேலையை பக்காவா முடிச்சிட்டோன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. சொல்லுடா, காயா பழமா? அக்கா நீ சொன்ன இடத்துக்கு பொண்ணை தூக்கிட்டு வந்துச்சு. அவளை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கடா. அவ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடு. ரொம்ப தெனாவட்டா பேசுறாக்கா, டென்ஷன் ஆகுது. டேய் நாம தான் தூக்கணுங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது. அந்த பொண்ணை பூ மாதிரி பாத்துக்கோ. சரி சரி. நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் விட்டா போதும். சரிக்கா. என்ன சொல்லுது உங்க அக்கா? அக்கா சொல்ற வரைக்கும் இவளை விட வேணாமா. என்னது அக்காவா? ஒரு பொம்பளை சொல்லிதான் என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்களா? இது ஒண்ணு போதும், உங்க பரம்பரை ஜாதகத்தையே கொண்டு வர முடியும். நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறத கஷ்டம். டேய் இவ வாயில டேப்பு போட்டு ஒட்றா. பாத்தீங்கல்ல, இவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. டேய் ஒட்றா. இங்க பாரு, பெரிய இடத்துல கை வச்சிருக்கோம்.
மேட்ரு சக்ஸஸ் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்கவுண்டர் தான். இப்போ வரைக்கும் இவளை கடத்தினது யாருன்னு போலீஸுக்கே தெரியாது. அதுக்கு தான் போலீஸில் சைபர் கிரைம்னு ஒரு செக்ஷன் இருக்குது. செல்ஃபோன் சிக்னலை வச்சு நம்மளை சிக்க வச்சிருவாங்க. ஏய், உன் செல்போன் எங்க? மரியாதையா சொல்லிட்டு உன் போன் எங்க வச்சிருக்கான்னு. கிளாஸ் 3 எடுத்து விட்றா. டேய், உங்களோட போராடினப்ப செல்போன் ரோட்லயே விழுந்துருச்சுடா. 40,000 ரூபாய் போன்டா. உங்ககிட்ட இப்ப இல்ல? இல்ல. இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு கால் வராம இருக்குமா? பாண்டியன் சார், நம்ம ரொம்ப சேஃப். இல்ல, இடத்த அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்தாதான் நமக்கு சேஃப். அக்கா சொன்ன இடம் இதுதான் சார், எங்கேயும் போக வேணாம். ஏய், ஒட்ரா டேப்ப. ஸ்வேதா, உனக்கு சூப்பர் மார்க்கெட்ல எவ்வளவு நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 3/4 மணி நேரம் தேவைப்படும்பா. ஏன் கேக்குறீங்க? பக்கத்துல தான் ஒரு ஏர் கண்டிஷன் ஷோரூம் இருக்கு. மாப்பிள்ளையும் நானும் போய் பேசி ஏசி வாங்கிட்டு வந்துடுறோம். என்னோட டெபிட் கார்டு தரம்பா. வேண்டாமா, என்கிட்டயே பணம் இருக்கு. அங்கிள், நீங்க செலவு பண்ண வேண்டாம். மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு சீதனம் சீர்வரிசைன்னு எதுவுமே செய்யல. அது ஒரு குறையா என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. சௌமியா வர்ஷான்னு 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கங்க. ஸ்வேதாவும் என் பொண்ணு தானே மாப்பிள்ள. அப்பா, நீங்க செய்ய நினைக்கிறத நாங்க கஷ்டப்படுறப்ப செஞ்சா போதும். ஆனா இனிமே கடவுள் எங்களை கஷ்டப்படுத்த மாட்டாரு. ஸ்வேதா, உன்னோட டெபிட் கார்டு என்கிட்ட கொடு. கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு போட்டு அனுப்ப வேண்டிய நகைகளையும் நான் போடலையே மாப்பிள்ள. இப்போ முறையா செய்ய வேண்டிய சீர்சனத்தையும் செய்ய விடலைன்னா எப்படி? நீங்க என்ன படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கிருக்கீங்களே, அந்த டாக்டர் படிப்பே நீங்க எனக்கு கொடுத்த பெரிய சீதனம் தான்ப்பா. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ராஜ், இந்தாங்க டெபிட் கார்டு. அப்பாவை பணம் கொடுக்க விட்டுறாதீங்க. நான் பாத்துக்கிறேன். நீ பர்ச்சேஸ் முடிச்சிட்டு கேஷ் கவுண்டருக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு, நாங்க வந்துடுறோம். உங்களுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? ஒரு ஏசி தானே வாங்க போறீங்க. நல்ல கம்பெனி, கேரண்டி வாரண்டின்னு எல்லாத்தையும் பார்த்து வாங்க வேண்டாமா? எப்படியும் 1 hour ஆகும். சரிப்பா. ஓகே ஸ்வேதா, எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணு. ஜாக்கிரதை. ஓகே. ஓகே ஸ்வேதா, எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணு. ஜாக்கிரதை. ஓகே. அவளை பார்த்துட்டேன் பாஸ். நான் அவளை நெருங்கிட்டேன். அவளை போட்டு தள்ளிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அவசரப்படாத. என்ன பாஸ், நீங்க தானே அவளை பார்த்த இடத்துலயே போட்டு தள்ளுன்னு சொன்னீங்க. ஆமாண்டா, அப்ப சொன்னேன். ஆனா இப்ப சொல்ற அவளை எதுவுமே பண்ணாத. ஓகே பாஸ், அப்ப நான் கிளம்புறேன். ஏய், கிளம்பாத. நான் சொல்றத செய். சொல்லுங்க பாஸ். இப்ப அவ எங்க தான் இருக்கா? ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா பாஸ். அப்படியா? அவ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே பாஸ். வெளியில வந்ததும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவளோட வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன் பாஸ். வீட்டை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். சரி.
என்ன மாமே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், நம்ம பாஸோட மருமக உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவ வந்ததும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கணும். முதல்ல அவ உள்ள இருக்காளான்னு தெரியலையே. உள்ள போய் பார்த்துட்டு வா. சரிடா, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். அவ உள்ள இல்லனா உன் அடையாள கண்டுபிடிச்சு எஸ்கேப் ஆயிட்டான்னு அர்த்தம். டேய், போயிருந்தா இந்த வழியா தானே போயிருக்க முடியும். ஆனா என்ன மீறி அவ போகவே முடியாது. சரி, நான் உள்ள போறேன். அவ வெளியே வந்தானே எனக்கு உடனே கால் பண்ணு. சரி, ஜாக்கிரதை. அண்ணே, இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேற ஏதாவது பின்வழி இருக்கானே? அந்த ரைட் சைடு போனா பின்னாடி வழி இருக்கு சார். அந்த பக்கம் பாருங்க. தப்பிச்சிட்டே. என்ன மாமே உள்ள இருக்காளா? எஸ்கேப் ஆயிட்டா மச்சி. அப்போ உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாளா? அவ உள்ள போய் பின்வழியா வெளியே போயிருக்கா. சரி, பாஸ்க்கு ஃபோன் பண்ணு. என்னடா ஆச்சு? பாஸ், அவ வேற வழியா வெளியே தப்பிச்சு போயிட்டா பாஸ். எரும மாடு மாதிரி இருந்து ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண முடியல, தப்பிக்க விட்டு போன பண்ற. சரிங்க பாஸ், சரிங்க பாஸ், நான் ஃபாலோ பண்றேன் பாஸ். எல்லாம் ஆம்பளன்னு சொல்லிக்காதடா. வெளியில சொன்னா வெக்க கேடு. ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண முடியல உன்ன. சரிங்க பாஸ், சரிங்க பாஸ். நேர்ல உன்னை பேசிக்கிறேன். என்ன சொன்னாரு? காதுல ரத்தம் வருதான்னு பாரு. இல்ல மாமே, காது கருகிற அளவுக்கு திட்டாரா. அவ வீட்டை கண்டுபிடிக்காம நம்மள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு பாஸ். சரி, வா போலாம். பவித்ரா, பவித்ரா, அம்மாடி என்னமாச்சு? பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. போறவன் வரவெல்லாம் அடிக்கிறதுக்கு நீ என்ன நாதி இல்லாத பொண்ணா? இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலவா? அது வீண் அலைச்சல்மா, வெட்டி வேலை. பேசாம விட்டுட்டா அடிச்சவங்களுக்கு குளிர் விட்டு போயிடும். பவித்ரா, கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவங்க கூப்பிடுறப்பெல்லாம் ஸ்டேஷன் போறதா இருக்கும்ல. நீ எதுக்குமா போகணும்? அதான் என் மருமகன் உன் அண்ணன் இருக்காருல்ல. எனக்கு மட்டும் வேற வேலை இல்லையா? கூட பிறந்த தங்கச்சி அடிச்சிருக்காங்க. உங்க மனசு பதற வேணா, உடம்பு துடிக்க வேணா? அத்தை, போலீஸ் கம்ப்ளைண்ட் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணனை எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சிக்கு மனதைரியம் அதிகம்னு எனக்கு தெரியும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேணான்னு முடிவு எடுத்திருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம குதிக்க வேணாம். அறிவு, அவங்க மனசு தாங்க முடியாம ஏதோ பேசுறாங்க. அதை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன் பாட்டிமா. இன்னும் பவித்ராக்கு விடியலையேன்னு நானே கவலைப்பட்டுட்டு இருக்கேன். சரி விடுங்க, அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. பவித்ரா, வயித்துல எதுவும் அடிபட்டுச்சா? சுத்தி நின்னு அடிக்கிறவங்க இடம் பார்த்து அடிப்பாங்க. தலையில இருந்து உடம்பு முழுக்க அடி விழுந்துருச்சு. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துடலாமா? சுபா சொல்றதும் சரின்னு தான் படுத்து பவித்ரா. பாட்டி, ஏதாவது ப்ராப்ளம் வந்தா பாத்துக்கலாம். நீ முதல்ல ரெஸ்ட் எடு பவித்ரா. ஒரு 10 நாளைக்கு ஆபீஸ் பக்கமே போக வேண்டாம். 10 நாள் லீவ் போடுற அளவுக்கு எனக்கு எதுவுமே ஆகலண்ணா. நீ ஒன்னும் பயப்படாதம்மா, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு, நான் செஞ்சு தரேன். சுபா, பவி ரெஸ்ட் எடுக்கட்டும், வா போலாம். பவித்ரா, எனக்காக ஒரு ஸ்கேன் எடுத்துடலாமே? நாளைக்கு வேணா ஹாஸ்பிட்டல் போலாம். பட் ஸ்வேதா தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும்ல. சரிங்க, நீ உங்களுக்காக பண்றேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. சரி, வா.
சுபா இப்படி வா வா சொல்றேன். என்ன உட்காருமா. பவித்ரா, என் மாமியாரெல்லாம் கூட்டிட்டு இருக்காத. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுமான்னு சொன்னது அவங்களோட பெருந்தன்மை. அதுக்காக நான் அவங்கள தொந்தரவு பண்ண முடியுமா? உங்களுக்கு திட்டு வேணும்னா அவங்கள கேட்டு வாங்கிக்கலாமா? அவங்க கிட்ட கேட்கறதுக்கு வேற என்ன இருக்கு? ஐயோ அம்மாவாசன, இது மட்டும் என் மாமியார் கேட்டிருந்தாங்க, உங்க 10 தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டி தீட்டு இருப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு உன்னால தூங்க முடியாது, மன உளைச்சல்ல தான் இருப்ப. அதனாலதாம்மா அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நான் வாயே திறக்கிறது இல்ல. வேதனைக்கு நடுவுல ஒரு சின்ன சந்தோஷம், மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சு பவித்ரா? உன்னை துரத்தி வந்து அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கிக்கிட்டேன். ஆனா அவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை இப்படியே விடுறது சரியா படல. சுபா அம்மா சொல்ற மாதிரி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நல்லது. ஸ்வேதா சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. சரி பவித்ரா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. உதவிக்கு பிரதிபலனா உதவாங்கிறது சரியில்லைம்மா. நான் பாத்துக்கிறேன்னா. பாட்டிமா, நாளைக்கு ஆபீஸ் போகணும்னு சொல்லுவா, விடாதீங்க. நானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு. சரிம்மா. பவித்ரா, நீ படுத்துக்க. பவித்ரா 10 நாள் லீவ் போட போறலாம். அதுக்கு என்ன இப்போ? இந்த 10 நாளைக்குள்ள உனக்கு கம்பெனில வேலை போட்டு தர சொல்லி நச்சரிச்சிடுவோம். அவங்கள தொல்லை பண்ணி வேலை கேட்க சொல்றியா? நீ பேசாம இரு. உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பவித்ராவை தொல்லை பண்றதுதான் என்னோட ஒரே வேலையே.